ஏசாயா அதிகாரம் 19. எகிப்தின் பாரம். இதோ, கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். சகோதரனோடே சகோதரனும், சிநேகிதனோடே சிநேகிதனும், பட்டணத்தோடே பட்டணமும், ராஜ்யத்தோடே ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோடே போர் கலக்க பண்ணுவேன். அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன். கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போம். ஆறுகளை திருப்பி விடுவார்கள். அரணிப்பான அகழிகள் வெறுமையாகி வறண்டு போம். கொறுக்கையும் நாணலும் வாடும். நதியோரத்திலும் நதிமுகத்திலும் இருக்கிற மடலுள்ள செடிகளும் நதியருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போம். அது பறக்கடிக்கப்பட்டு இல்லாதே போம். மீன்பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போம். சோவான் பட்டணத்தின் பிரபுக்கள் ஆனவர்கள் மூடர்கள். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதியீனமாயிற்று. நான் ஞானிகளின் புத்திரன், நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்று பார்வோனுடனே எப்படி சொல்லுகிறீர்கள்? அவர்கள் எங்கே? உன் ஞானிகள் எங்கே? சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை அவர்கள் உனக்கு தெரிவிக்கட்டும், அல்லது தாங்களே அறிந்து கொள்ளட்டும். சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள். நோப்பின் பிரபுக்கள் மோசம் போனார்கள். எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் வழிதப்ப பண்ணுகிறார்கள். கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். எகிப்தில் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றுமிராது. அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளைப் போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்து கொண்ட ஆலோசனை நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும். தனக்குள் அதை நினைக்கிறவன் எவனும் திடுக்கிடுவான். அக்காலத்திலே எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாசையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும். அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் என்னப்படும். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடும் கூட ஆராதனை செய்வார்கள். அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாயிருக்கும். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார்.
பிரியமானவர்களே, நாம் இன்று சிந்திக்க இருக்கும் அதிகாரங்களிலேயும் நாம் எகிப்தை குறித்த பாரத்தை பார்க்கிறோம். இது நாம் பார்க்கின்ற 6வது பாரம். இஸ்ரவேல் தேச வரலாற்றை பொறுத்தமட்டில் எகிப்து மிகவும் முக்கியமான தேசமாகும். வேத புத்தகத்திலே இந்த தேசத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் தேசம் பிறந்ததே இந்த எகிப்து தேசத்தில்தான். யாக்கோபுவும் அவன் குடும்பத்தார் 70 பேரும் எகிப்திற்கு சென்று தங்கினார்கள். 400 வருடங்களுக்கு பிறகு இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு தேவன் காட்டிய தேசத்தை நோக்கி சென்றார்கள். இவர்கள் புறப்படும்போது குறைந்தது 15 லட்சம் மக்கள் தொகை இருந்திருக்கும். எகிப்து அவ்வளவு பழமையான தேசம். இது ஒரு தனித்தன்மை உள்ள வரலாற்றை உடையது. இது இன்றும் நிலைத்திருக்கிறது. இன்றைய உலக வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. இந்த அதிகாரத்திலே அதற்குண்டாகின்ற மகிமையான எதிர்காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த தேசத்தின் இறந்த கால, நிகழ்கால, எதிர்கால வரலாறு இந்த பகுதியிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ராஜாக்களில் ஆகாஸ் மற்றும் எசேக்கியா போன்றவர்கள் எகிப்தோடே கூட்டணி அமைத்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நம்ப தகுந்தவர்கள் அல்ல என்பதை இந்த ராஜாக்கள் கண்டுகொண்டதையும் நாம் வாசித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்திலே இஸ்ரவேல் தேசம் எகிப்தின் கைகளிலே மிகவும் துன்பத்தை சகித்தது. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் எகிப்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதல் 3 நூற்றாண்டுகளில் எகிப்தில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதையும் வரலாற்றிலே நீங்கள் காண முடியும். வட ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து 3 முக்கியமான தேவனுடைய பரிசுத்தவான்களை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதனாஷியஸ், ஆரிஜன் மற்றும் அகஸ்டின் போன்றோர். இன்னும் பலர் உண்டு. இன்றைய நவீன இஸ்ரவேல் தேசத்திற்கு எகிப்து ஓர் முள் போன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், ஏசாயா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எகிப்தின் பாரம் இதோ, கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். எகிப்தின் விக்கிரகங்கள்தான் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு முதலாவது காரணமாகும். இதே காரியத்தை நாம் எசேக்கியேல் புத்தகத்திலேயும் பார்க்க முடியும். எகிப்தில் உள்ள ஒவ்வொரு விக்கிரகமும் இல்லாமற் போகும் என்று கர்த்தர் அங்கே கூறுவதை பார்க்கலாம். எகிப்தை போன்று நீங்கள் வேறு எங்கும் இதை காண முடியாது. இதனை அடுத்து பாபிலோனும் அப்படித்தான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் எகிப்திற்கு அப்படியே பொருந்தும். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 1:21 முதல். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். நீங்கள் வரலாற்றை சற்றே திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரே தெய்வ வழிபாட்டை ஆதியில் ஏய்த்து கொண்டிருந்ததை காண முடியும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் பல தெய்வ வழிபாட்டுக்குள் விழுந்து விட்டார்கள். வானத்தின் கீழ் உள்ள சிருஷ்டிக்கப்பட்ட மாடு, தவளை, மீன் மற்றும் அனைத்து வகையான பறவைகளையும் எகிப்தியர்கள் வணங்கினார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்க மோசேயை தேவன் அனுப்பிய போது அவர் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தினார் என்று சொல்லலாம். அங்கே எகிப்தியர்களுடைய தேவர்களுக்கு எதிராக யுத்தம் நடந்தது. அவர்கள் வழிபட்ட எல்லா வடிவிலான தெய்வங்களுக்கும் எதிராக அவர் யுத்தம் பண்ணி அவை எல்லாம் ஒன்றுமில்லை என்பதை தேவன் நிரூபித்து காட்டினார். ஆகாயத்தில் உள்ள சூரியன், நைல் நதியில் உள்ள தவளைகள், நிலத்தில் உள்ள பேன்கள் என்று எகிப்தியர்களின் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் எதிராக ஒவ்வொரு வாதையை தேவன் வரவழைத்தார். இங்கே வசனத்திலே பார்க்கிறது போல தேவன் மீண்டும் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். ஏன்? அவர்களுடைய தெய்வங்களை அழிக்கவே. இன்றைய நாட்களில் அங்கே விக்கிரகங்கள் இல்லை. ஒரு தேவனுடைய மனிதர் எகிப்தை 2 முறை சுற்றி பார்த்துவிட்டு இவ்வாறு கூறுகிறார்: எகிப்தில் இருக்கிற இருளை போன்றதொரு இருளை நான் எங்கும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். ஆம், அங்கே
தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறி இருக்கின்றது. அவர்கள் அறியாமையிலே காணப்படுகிறார்கள். ஏசாயா 19 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். சகோதரனோடே சகோதரனும் சிநேகிதனோடே சிநேகிதனும் பட்டணத்தோடே பட்டணமும் ராஜ்யத்தோடே ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோடே போர் கலக்க பண்ணுவேன். ஏசாயாவின் காலம் வரையிலும் அநேக பார்வோன்கள் தோன்றினார்கள். அவர்களால் தங்களுடைய மகாராஜ்யத்தை கட்டுப்படுத்தி ஆள இயலவில்லை. இராணுவம் அவர்களுக்கு கீழ்ப்படியவில்லை. மக்களும் அரசாங்கத்தை மதியாதபடி காணப்பட்டார்கள். இதனால் அநேக சிறிய ராஜ்யங்கள் ஒவ்வொரு நகரத்திலும் தோன்றின. ஆகவே மேல் எகிப்திலே தேப்ஸ் மற்றும் கர்னாக் போன்ற நகர அரசுகளும், கீழ் எகிப்திலே அநேக நகரங்களின் கூட்டங்களும் காணப்பட்டன. இவ்வாறு பட்டணங்களுக்கு விரோதமாக பட்டணங்கள் காணப்பட்டன. அவர்களுக்குள்ளே பிரிவினையும் பகையும் காணப்பட்டது. 19 அதிகாரம் 3 வசனம். அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னத்துக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். எகிப்திய நாகரிகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஆதியிலே விளங்கிற்று. உலகத்திலே வேறு எந்த நாகரிகத்திற்கும் இல்லாததொரு சிறப்பு இந்த நாகரிகத்திற்கு உண்டு. ஆனால் இது மாயைக்கும் அநேக தெய்வ வழிபாட்டிற்கும் உருவ வழிபாட்டிற்கும் அதனை அடுத்து ஆவிகளின் வழிபாட்டிற்கும் சென்றபோது அதன் சிறப்புகள் குறைய ஆரம்பித்துவிட்டன. மோசே அற்புதம் செய்தபோது அவர்களும் அதே போல அற்புதம் செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை எதனால் செய்தார்கள்? சாத்தானுடைய வல்லமையால் செய்தார்கள். தேவனுடைய வல்லமையே வென்றது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவர்கள் இந்த ஆவிகளின் உலகத்திற்குள் நுழைந்தார்கள், வணங்கினார்கள். எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும் என்று வசனம் சொல்கிறது. நேரம் வந்தபொழுது எகிப்து தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. ஏசாயா 19 அதிகாரம் 4 வசனம். நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன், கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடினமான அதிபதியும் கரூரமான ராஜாவும் அவர்களை ஆண்டதை வரலாற்றிலே காண முடியும். எகிப்து தேசத்திலே தொடர்ந்து போர்கள் நடைபெற்று அநேகர் உள்ளே நுழைந்தார்கள். இவர்களுடைய தாக்குதலினாலும் கொடூரமான ஆளுகையினாலும் எகிப்து வறுமை நிலையை அடைந்தது. ஏசாயா 19 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்கள். மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள், நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள், தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். எகிப்திலிருந்த ஒரு முக்கியமான தொழில் என்னவென்றால் மீன் பிடித்தல். நைல் நதியிலே மீன் அதிகமாக பிடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே இறைச்சியை விரும்பி கேட்டபோது எகிப்தில் உள்ள மீனையே தேடினார்கள். அது அவர்களுக்கு வனாந்தரத்திலே கிடைக்கவில்லை. தேவன் அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு காடையின் உணவு மீது உண்மையில் விருப்பமில்லை. அவர்கள் உள்ளம் எகிப்தில் உள்ள மீனையே நாடியது. ஆனால் இன்றைய நாட்களில் எகிப்தில் மீனின் செழிமை இல்லாமல் போய்விட்டது. மீன் பிடிக்கும் தொழில் அங்கே காணப்படவில்லை. ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறிவிட்டது. தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளின்படி அவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். ஏனென்றால் இந்நாட்களிலே அவர்களால் மீன் பிடிக்க முடியவில்லை. இப்பொழுது ஏசாயா 19 அதிகாரம் 9 வசனத்தை பார்ப்போம். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். எகிப்தியர் நாரால் செய்கின்ற துணிமணிகளுக்கும் மெல்லிய சணலை பக்குவப்படுத்துவதிலும் மிகவும் கைதேர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய இந்த துணிகள் பட்டு துணிகள் போல காணப்படும். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே போட்ட ஆசரிப்பு கூடாரத்திலே இந்த எகிப்திய துணிகளையே பயன்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அதை தங்கள் கைகளிலே எடுத்து வந்திருந்தார்கள். இங்கே வசனத்திலே பார்க்கிறது போல அவர்களுடைய நெய்கிற தொழில் அற்று போயிற்று. இன்றைய நாட்களிலேயும் இந்த தொழில் அங்கே நலிந்துதான் காணப்படுகிறது. தீர்க்க தரிசனம் இவ்விதமாகவே நிறைவேறுகிறது.
ஏசாயா 19 அதிகாரம் 15 வசனம். எகிப்தில் தலையாகிலும் வாலாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது. இவ்விதமாக எகிப்திலே தொழிலற்று வாணிகம் இல்லாமல் காணப்படுவார்கள் என்று ஏசாயா விளக்குகிறார். அவர்கள் தேசத்திலே வறுமையும் தோல்வியும் தலை தூக்கும். பொய்யான சமயமும் தவறான பொருளாதாரமும் அந்தகார ஆவியின் வல்லமையும் இவ்வாறு தோல்வியை தழுவும் என்று ஏசாயா முன்னறிவிக்கிறார். இவ்வாறு நடக்கும்போது ஏசாயா கூறின தீர்க்க தரிசனம் முழுமையாக நிறைவேறும். 16 வசனம். அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளைப் போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். அக்காலத்திலே என்ற இந்த வார்த்தை அல்லது இந்த வசனம் கடைசி காலத்திலே நிறைவேறும் என்பதை சொல்லுகிறது. அக்காலத்தில் எகிப்தியர் பெண்டுகளைப் போல நடுங்குவார்கள். மகா உபத்திரவத்தின் நாட்களுக்குள் எகிப்து நுழையும் பொழுது இந்த விதமான பயத்திற்குள் அவர்கள் கடந்து செல்வார்கள். வசனம் 17. சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்துக் கொண்ட ஆலோசனை நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும். தனக்குள் அதை நினைக்கிறவன் எவனும் திடுக்கிடுவான். எகிப்தில் உள்ள கட்டடங்கள், குறிப்பாக கெய்ரோவில் உள்ள மியூசியம் போன்றவை வெடிகுண்டினால் தாக்கப்படாதபடிக்கு பயந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதை பார்க்கும்போது இந்த வசனம் இந்நாளிலேயே நிறைவேறிவிட்டதா என்று உங்களுக்கு என்ன தோன்றும்? வசனம் 23 பாருங்கள். அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடும் கூட ஆராதனை செய்வார்கள். இந்த பெரும் பாதை இராணுவம் செல்வதற்காகவோ வேறெதும் விழாவிற்காகவோ உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்வதற்காக எருசலேம் செல்வதற்காக அவர்களுக்கு இந்த பெரும் பாதை உண்டாயிருக்கும். ஏசாயா 19 அதிகாரம் 24 வசனம். அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவிலே ஆசீர்வாதமாயிருக்கும். தேவனுடைய ராஜ்யத்திலே எகிப்தின் உயர்த்தப்பட்ட நிலையை குறித்து இங்கே சொல்லப்படுவதை கவனித்து பாருங்கள். ஏசாயா 19 அதிகாரம் 25 வசனம். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். அசட்டை பண்ணப்பட்ட எகிப்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறதாயிருக்கிறது.